உட்காருங்க. இருங்க 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 இருங்க. ஆ ஓகேவா? காட்டுங்க. நாங்க கை சவுக்கும்ல. யாருக்கு தெரியும்? நீங்க தான் வச்சீங்க. ஒருவேளை உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா செவக்கலாம், இல்லனா இல்ல. ஐயோ, உண்மையான பாசம் எல்லாம் செவுக்காதா? அப்ப அப்பிட்டு நினைக்கிறேன். ஏ, நீங்க மேல பாசம் வைக்கலையா? பாசம்லாம் கண்டிப்பா இருக்குது, அது இல்லாம எப்படிங்க போவோம்? ஆனா இது வந்து இந்த ரூம்மேட் அப்படின்ற பாசம் இருக்குது. ஆனா அது போதுமே. எப்படி வச்சா என்ன? பாசம் பாசம் தானே. புருஷனா தான் பாசம் வைக்கணும், ஃப்ரெண்டா தான் பாசம் வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. ரூம்மேட்டா கூட பாசம் வைக்கலாமே. அப்படியா? ஓ, அப்போ சூப்பருங்க. அப்ப நீங்க வேணா பாருங்களேன், ஒஸ்தியா இருக்கும். ஏன்னா அப்ப பாருங்களேன், அண்ணன் அண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் கூட புருஷன் முன்னாட்டியா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் நம்மள மாதிரி ரூம்மேட்ஸ். அப்படியா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஒண்ணுங்க, அந்த ரூம்மேட்ஸ் பாஸ்டோட நம்ம ரூம்மேட் பாஸ் இருக்குதுல்ல, அதாங்க சூப்பரு. அப்படியா? நீங்க வேணா பாருங்களேன், நாளை காலில் சக்கச்சவன் அப்படியே ரத்த கலர்ல சிவக்க போகுது. பார்க்கலாம். பாருங்க பாருங்க. என்னங்க மாமா முடிக்கிறீங்க? இல்ல, எப்பவும் மருதாணில நல்ல வாசனை வரும், இதுல ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நீங்க என்ன குண்டு மேல குண்டை போட்டு வயிற்றுல புளிய கரைக்கிறீங்க? புளி எல்லாம் கரைக்கல. மேபி இப்ப வர கோனெல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராது. மருதாணி மரத்துல இருந்து அரைச்சு வச்சாதான் நல்ல வாசனையா இருக்கும். அதை மரத்துல இருந்து பிடிங்க வச்சாலும் சரி, கவர்ல இருந்து எடுத்து வச்சாலும் சரி, அது சவுகணும், நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். பயப்படாதீங்க பாஸ், நம்பிக்கை வைங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படின்றீங்க? ஓகே, சரி தூங்கலாமா? தூங்கலாம். இன்னைக்கு நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். எதுக்கு? மருதாணி சவக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ கவனிப்பா? சே, அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா அப்படிதான். ஏன்னா நீங்க பெட்ல பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கை பட்டு மருதாணி போய் எதுக்கு ரிஸ்கி? எதுக்குங்க? வேண்டாம். போட்டுன்னு வந்துச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பேக் வாங்கவே கூடாது. ஓகேவா? நீங்க போடுங்க. சரி. இதான் ரூம்மேட் பாசம்ன்றது. இருங்க இருங்க இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. இருங்க இருங்க இருங்க, ஷோமி ஒரு முந்தானி முச்சி. ஓகேவா? நீங்க பரவாயில்ல, இந்த படத்துல படுத்துக்கோங்க, படுங்க. கையில பற்ற போதுங்க, உஷாரி. நாளைக்கு காலையில வேதவள்ளி ஜெயிக்க போறா. நான் போய் அவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறேன். நான் தோக்க மாட்டேன். நான் அந்த வேதவள்ளி கிட்ட தோக்கவே மாட்டேன். இந்த கல்பனை வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க பாரு கல்பனா, நேர்மையா இருந்தா வேலைக்கே ஆகாது. ஜெயிக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பில்ல, தப்பே இல்ல. என்ன பண்ணலாம்? ஐடியா, பர்மனன்ட் மார்க்கர். வேதவள்ளி, நாளைக்கு காலையில எனக்கு எப்படி செவந்திருக்குன்னு பாருடி. யாருக்கு அதிகமா செவக்குதோ அவங்களுக்கு 50,000 ரூபீஸ், 50,000 ரூபாய் பிரைஸ்.
காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. நல்லாதான் செவந்திருக்கு, ஆனா என்னமோ டவுட் வருதே. என்ன டவுட்டு? இல்ல, இந்த கலரை பார்த்தா நேச்சுரலா செவந்தா மாதிரி தெரியல. அப்படின்னா நானே ஸ்கெட்ச் பண்ண வச்சு வரைஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியா? யாருக்கு தெரியும்? நடராஜ், என்னைய சந்தேகப்படுறியா? டேய் நட்ராஜ், இது விளையாட்டு இல்ல, பேசாம இருக்க மாட்டேன் நீ. இல்லப்பா, டேய் அதிக பிரசங்க தரமா பண்ணிட்டு இருக்காதடா. எனக்கே கோவம் வருது நீ சொல்றது பார்த்தா. ஐம் சாரிண்ணா. சரி சரி சரி, இது எத்தோட விடுங்க. ஓவரா கலர் கொடுத்துட்டோமோ? டவுட் படுறானே. வேதவல்லி, ஆ? நீ உங்க கையை காட்டுமா. மாமா, சீயக்கா கலந்த மருதாணி எப்படி சிவக்கும் வேதவள்ளி? பாவம் நீ. ஏமா தயங்குற? காமிமா, இதுல என்ன வந்துச்சு? இல்ல, கிடையாது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ பித்தலாட்டம் பண்ணிருக்கா சோனியக்காரி. வெரி குட் வெரி குட். இவங்க எப்படி சவந்திருக்குது பாரு. என் மகனுக்கு 2 பேரும் பாசம் பரவைங்க. நாகராஜா, அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியா நீ? தேங்க்ஸுங்க. இவங்க கையை சவுக்க வைக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா. ஐயோ, ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இங்க இருங்க. அதுவும் இந்த நேரத்துல ஏங்க, இதுக்கெல்லாம் நேரங்கள்லாம் கிடையாது, இருங்க. கொஞ்சம் கூட செவக்கலையே. உண்மையிலேயே அவருக்கு என் மேல பாசம் இல்லையோ? டடங் டங். எங்கெங்க போனீங்க இந்த நேரத்துல? பக்கத்து தெருவில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. என் ஃப்ரெண்டோட வீட்டில் மருதாணி செடி இருக்குது. என் கையாலேயே இலைய பறிச்சு என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட கொடுத்து அரைச்சி டப்பாவில் போட்டு கொண்டாந்துருக்கிறேன். இந்த நேரத்துலயா? ஆமாங்க. சோமி, இதை கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. ரூமேட்டே, கையை காட்டுங்க. பாருங்க, நீங்க இந்த மருதாணி செவுக்க போதே. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, தாறு மாறம் செவுக்க போதே. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அடடடே, என்ன ஒரு ஸ்மெல்லு. நீங்க சொல்லுங்க கரெக்டு. அதாவது இந்த மருதாணி செடி இருக்குதுல்ல, அதுலேருந்து பறிச்சு எடுத்தாதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இது சவுக்குங்க, இது கில்லி மாதிரி சவுக்க போது பாருங்க. ஜெயிக்கிறோம் நம்ம, நாளைக்கு ஜெயிக்கிறோம், தட்டி தூக்குறோம். ஃபங்க்ஷன்ல அவளை விட நீ அழகா தெரியணும்னா அவ புடவைய டேமேஜ் பண்றது தவிர வேற வழியே இல்ல. இந்த ரூமா? ஆமா. கல்பனா, இந்த கப்போட இருக்குமோ? இருக்கும் இருக்கும். வா வா வா.